ஹலோ வியர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் குருமா நூடுல்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு நூடுல்ஸ் செஞ்சுருப்போம், அதில் வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுருப்போம். ஸோ இதில் பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, ஆனியன், சில்லி எல்லாமே போட்டிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் பன்னீர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம எப்பொழுதும் போல் பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் நம்ம நல்லா வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி பாயில் பண்ணி தேவையான அளவு நம்ம அதில் வந்துட்டு நம்மளுடைய மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, பெப்பர், கறி மசாலா, கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அந்த நூடுல்ஸில் இருக்கிற மசாலா வந்துட்டு ஒரு 4 பாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் 2 பாக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய அந்த மசாலா யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நான் உங்ககிட்ட இந்த மிளகாப்பொடி, மல்லிப்பொடிலாம் ஆட் பண்ண சொல்கிறேன். எனக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா வெறும் மல்லிப்பொடி மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் போட்டுக்கோங்க. இது பாருங்கள். ஸோ பன்னீர் வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி பாயில் ஆகி நூடுல்ஸ் போட்டுட்டு அப்புறமா பன்னீர் போடணும். ஏன்னா நூடுல்ஸ் போட்டு நம்ம 10 மினிட்ஸில் இறக்கிடுவோம்ல. ஸோ பன்னீர் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இறக்கிடலாம். இறக்கிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் குருமா வச்சோம். அதனால அந்த குருமாவை அந்த பன்னீரோடு மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேஸ்ட் வந்துட்டு செமையாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த வாசமே பார்த்தீங்க அப்படின்னா கமகமன்னு இருந்தது. ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது எப்படி வாசம் வரும் அந்த அளவுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம நூடுல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத கஷ்டம் இல்லாமல் பீன்ஸ், கேரட், பன்னீர் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் தான். ஸோ அப்போ வந்துட்டு பசங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். வெறும் நூடுல்ஸு அவங்க கொடுக்குற மசாலா அதை போடாதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பை வியர்ஸ்.